அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 12/1/2024 வெள்ளிக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று மாலத்தீவுக்கு கிழக்கில் நீடித்த காற்று சுழற்சி தற்சமயம் மேற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு அது மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு அது மேற்கு நோக்கி நகரக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக அந்தமானுக்கு தெற்கு கடலில் நீடித்த காற்று சுழற்சி வலுவிழந்து விட்டது என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்து ஜனவரி 17ஆம் தேதி வாக்கில் அந்தமானுக்கு, குறிப்பாக ஜனவரி 17ஆம் தேதி அந்தமானுக்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி உருவாக சாதக சூழல் தென்படுகிறது. இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக அது மேற்கு நோக்கி சென்று அரபிக்கடலுக்கு செல்லுமா என தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. மத்திய மாநிலங்களில் உயரழுத்தம் நீடிக்கிறது, மேற்கு நோக்கி நகரக்கூடும். வட மாநிலங்களில் தொடர்ந்து மேற்கத்திய இடையூறின் தாக்கமும் நீடிக்கிறது. இதன் காரணமாக வட மாநிலங்களில் இன்று அதிகாலையில் பல்வேறு இடங்களில் மூடுபனி பதிவாகி இருக்கக்கூடும். குறிப்பாக ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் மூடுபனி பதிவாகி இருக்கும். குளிரின் தாக்கமும் அதிகரித்து இருக்கக்கூடும். தமிழகத்திலும் அதிகாலை நேரத்தில் பல்வேறு இடங்களில் மூடுபனி பதிவாகி இருக்கும். தமிழகத்திலும் அதிகாலை நேரத்தில் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மூடுபனி பதிவாகி இருக்கும். இனிமேல் தமிழகம் உட்பட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் குளிரின் தாக்கமும் பனிப்பொழிவின் தாக்கமும் அதிகரிக்கும். அடுத்து குறிப்பாக தெற்கு இந்திய பெருங்கடலில் மொரிஷியஸ் நாட்டிற்கு வடக்கு பகுதியில் தீவிர காற்று சுழற்சி நீடிக்கிறது. இது தொடர்ந்து ஜனவரி 14ஆம் தேதி வரை மொரிஷியஸ் தீவு நாட்டை நோக்கி நகரக்கூடும். ஜனவரி 14 வரை மொரிஷியஸ் தீவு நாட்டை நோக்கி நெருங்கும். குறிப்பாக தமிழர்கள் வாழும் நாடான மொரிஷியஸுக்கு முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஜனவரி 15ஆம் தேதி கரையை கடக்கும் எதிர்பார்க்கப்படுவது ஜனவரி 15ஆம் தேதி கரையை கடக்கும் எதிர்பார்க்கப்படுவதால் ஜனவரி 13 முதல் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும். காற்றுடன் கூடிய மழைப்பொழியும் 14ஆம் தேதி மேலும் 13ஐ விட 14ஆம் தேதி மேலும் மழைப்பொழிவு அதிகரிக்கும். ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் அன்று ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் அன்று மிக தீவிர புயலாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு இந்திய பெருங்கடலில் அடுத்தடுத்து சுழற்சி உருவாகிறது. அதே போல் குறிப்பாக இந்த புயலுக்கான பெயர் பொறுத்தமட்டில் இந்த புயலுக்கான பெயர் பொறுத்தமட்டில் பெலால் என்று வைக்கப்படுகிறது. குறிப்பாக பெலால் புயல் 150 கிலோமீட்டர் வேகத்தில் மொரிஷியஸ் நாட்டில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிதீவிர புயலாக 100 முதல் 150 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என்பதால் அங்கு வாழும் தமிழர்கள் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக பெலால் புயல் 150 கிலோமீட்டர் வேகத்தில் மொரிஷியஸ் நாட்டில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும். கடல் சார்ந்த அலைவுகள் பொறுத்தமட்டில் அரபிக்கடலில் ராஸ்பி அலைவின் தாக்கமும், இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடலில் MJOவின் தாக்கமும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு இந்திய பெருங்கடலில் மொரிஷியஸ் அருகே MJO ராஸ்பி அலைவின் தாக்கம் தீவிரமாக உள்ளது. இது தொடர்ந்து ஜனவரி 24ஆம் தேதி வரை தீவிரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொரிஷியஸுக்கு அதிக கனமழை எச்சரிக்கை காரணமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதே போல் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் இன்று தமிழகத்தில் விலகியது வடகிழக்கு பருவமழை. தமிழகத்தில் ஜனவரி 17 வரை மழைக்கான சாதக சூழல் தென்படவில்லை. மழை வாய்ப்பு தென்பட்டாலும் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை பொழியும். அடுத்த 5 நாட்கள்
குறிப்பாக அடுத்த 5 நாட்கள் வறண்ட வானிலை தொடரும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் ஓரிரு இடங்களில் மழை பொழியும். புதுச்சேரி காரைக்காலிலும் வறண்ட வானிலை தொடரும். இலங்கையிலும் வறண்ட வானிலை தொடரும். கண்டி அம்பாறை உள்ளிட்ட இடப்பட்ட இலங்கையில் ஆங்காங்கே மழை பொழியும். இலங்கையில் ஓரிடங்களில் மழை பொழியும். மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை தொடரும். ஜனவரி 15 பொங்கல் அன்றும் மழை பொழிவை கொடுக்க சாதக சூழல் தென்படுகிறது. குறிப்பாக மொரிஷியஸ் நாட்டில் அடுத்த 3 நாட்கள் பரவலாக மழை பொழியும். ஜனவரி 15ஆம் தேதி கரையை கடக்கும் ஜனவரி 15ஆம் தேதி கரையை கடக்கும் எதிர்பார்க்கப்படுவதால் ஜனவரி 15, 16 தேதிகளில் கனமழை, மிக கனமழை, அதி கனமழை பொழியும். 2 நாட்களில் அதாவது ஜனவரி 15, 16 தேதிகளில் 20 முதல் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மொரிஷியஸ் நாட்டில் வாழும் தமிழர்கள் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக காற்றின் வேகம் 100 முதல் 165 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மழைப்பொழிவை கொடுக்கும். விவசாயிகள் பொறுத்த மட்டில் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வறண்ட வானிலை தொடரும் என்பதால் தினசரி அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து அறுவடை செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.